பார்த்தீங்களா, கையில் க்ளவுஸு, அப்புறம் கண்ணாடி. அதான் ஒரு இந்த இங்கிலீஷில் பேசலாம்னு நினைக்கிறேன். யாரா அவன் நம்ம ஊருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னு. பீஃப் வேணா? சிக்கன் இல்லை சாப்பிடும். இது வந்து முட்டை சமோசா இப்போ தான் நான் பார்க்குறேன். நீங்கள் மன்னார் வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதுதான் வந்து இங்கே ஹாப்பனிங் ஏரியா. தலைமன்னாரோட லைட் ஹவுஸ் பக்கத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு நம்ம தம்பி வருஷம்னா போல அங்கே வந்துட்டு தலைமன்னார் லைட் ஹவுஸ். என்னப்பா வெளியே பிடிக்குதுப்பா, எப்படிப்பா அந்த பீச்சு நடந்து போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது என்னது இங்கே? கட்டளை தலைமையகம் வட மத்திய கடற்படை பகுதி. நேவல் ஏரியா இங்கே இருக்குது. இங்கே இருந்தால் வந்து நம்ம தமிழக மீனவர்களை பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தலைமன்னார் பகுதி இருந்து தான். ரைட். இங்கே இருக்க லைட் ஹவுஸ் என்ன இதுக்கப்புறம் எங்கே வண்டி ஓரமாக நிறுத்துறதா? நான் ஒருத்தன் தான் பார்க்குறேன் இந்த ஏரியாலேயே. வந்துச்சுப்பா கடலோரம். கடலோரம் வாங்கிய காற்று புதிதாக இருந்தது நேற்று. இதெல்லாம் போகக்கூடாதுன்னு போட்டுருக்குது. இங்கே ஆட்டோ நிறுத்திட்டு போகலான்னு நினைக்கிறேன். நோ என்ட்ரி. ரைட். இதுக்கு மேலே போக முடியாதா? இங்கே நடந்து போகலான்னு நினைக்கிறேன். பீச்சுக்கு வந்தாச்சு. முதல் வேலையா கையில் அந்த உரையை மாட்டிட்டு அப்புறம் தள்ள தொப்பியை போட்டுட்டு எம்மாடி எங்கப்பா தொப்பி தொப்பி எடே. அப்புறம் இந்த துணி ஒன்று துடைக்கிற துணி புதுசாக இருக்குது. இதை தூக்கி கழுத்தில் மாட்டலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குதுப்பா, செம்ம வெயில். இதை வந்து கழுத்தில் அப்படி மாட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீட்டாக இருக்குதா? இல்லை, பரவாயில்ல. இதை தூக்கி இப்படி கழுத்தில் எப்படி ஒரு கட்டி போட்டோன்னு வச்சிங்களேன். ஓகே, இது ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இப்படி போடு. ஓகே, இப்படி போட்டுருவோம். தலைமுடி ஒன்றும் தலைமுடி தொப்பி இருக்குது. தலைமுடிக்கு தொப்பி இருக்குது. இதுக்குள்ளே போகலாமா வேணாமான்னு தெரில. ஏன்னா அங்கே வந்து ஒரு இது இருக்குது. அது பேர் என்ன? இதை பாருங்க, கை உரையை வாங்கி இதில் போட்டுட்டு பேக்கில் கவர் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இதுக்குள்ளே தான் இங்கே தனுஷ்கோடி இடம். இங்கே தான். இங்கேருந்து அது வரைக்கும் நடந்து போகலான்னு நினைக்கிறேன் நான். பரவாயில்ல. இங்கே லைட் ஹவுஸ் இங்கே இருக்குது. அந்த பக்கம் நேவல் பேஸு. ஆக்சுவலாக அந்த ஒரு இடத்துல இது இருக்குது, அதை வந்து காப்போம். ஏதோ ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே நல்லா குழுன்னு இருக்குது. அங்கே இருக்குப்பா லைட் ஹவுஸ். த லைட் ஹவுஸ் இஸ் ரைட் தேர் மேன். தலைமன்னார் லைட் ஹவுஸ்ப்பா. நான் இங்கே தான் நிற்கிறேன். இதுக்குள்ளே ஹை ரிஸ்க் ஏரியாவாமே. தங்குவது தடை செய்யப்படல. ஆமாம்ப்பா, ஹை ரிஸ்க் தான். இதில் நல்லா ஃபுல்லாக உடைஞ்சி போயிருக்குது. இதில் போக முடியாது. அப்படியே நான் வந்து இந்த பகுதி கிழக்கு பகுதியில், ஐ மீன் லைக் மேப்பில் பார்த்தா தெரியும். அப்புறம் கிழக்கு மேற்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. பாலம் மிகவும் பாதிதடைந்துள்ளதால் தமிழே தப்பு இல்லை, தமிழே தப்பு. ஆனால் மேபி பழைய தமிழை பழுதடைந்து புள்ளி வரணும்ல. பழுதடைந்துள்ளதால் உட்பிரவேசிப்பது தடை. வணக்கம், நீங்கள் தானா ரிசீவ் பண்ணது? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? நவீனா? நீங்கள் தான் மெசேஜ் பண்ணீங்கல்ல? நம்ம தம்பி தான் வந்து நமக்கு, நான் லைவ் போட்டேன், நான் வரேன்னே, நம்ம ரெண்டு ஒன்றா போகலாம் அப்படின்னா போல். ஸோ அதனால் நவீன் தானே? நவீன். ஓகே ஓகே. இப்போ அங்கே போக முடியாதுல்ல? போகலாமா? தாண்டி போயிடலாம். சுற்றிட்டு போகணுமா? சரி, போவோமா அப்போ?
உங்களுக்கு இப்போ என்ன படிக்கிறீங்களா? லீவா இப்போ? இப்போ லீவ் கொடுத்துருக்காங்க. அப்படியா? ரைட். இதுக்குள்ளே இங்கேருந்து போக முடியாது போல இருக்குது. இப்போ சுற்றிக்கிட்டு தான் போகணும். எதுக்கு அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு போயிட்டு அடிக்கிற வெயிலுக்கு வந்தாச்சு. இந்த இடம் தரமாக இருக்குது. இந்த வேலை செய்தா இல்லையா இந்த லைட் ஹவுஸ்? இல்லையே, வேலை செய்தான்னு தெரியலப்பா. ஆனால் ஏதோ தண்டவாளம்னா இங்கே வரைக்கும் எண்ட் ஆகுது. பக்கத்தில் ஒரு அக்கா பாட்டு பாடுது, இம்சை பண்ணுது. பீச்சுக்கு நல்லா க்ளீனாக தான் இருக்குதுல்ல. அங்கே பாருங்கள், தண்ணியை பார்த்தீங்களா, நல்லா க்ளீனாக இருக்குது. ரைட். முதல்ல ஓல்டு போட்டா இருந்தது அது. சரி. முதல் வந்து இந்தியாவில இருந்து ராமானுஜம் கப்பல் ஒன்று ஒரு முதல். சரி. வந்து போட் போட்டுருக்காங்க, ஹிஸ்டரி போட்டுருக்காங்க. ஓகே ஓகே. வந்து இங்க வந்து இதை போட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓ ஓகே ஓகே. ஒரு டவுன் மாதிரி இருந்தது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கைவிட்டு போயிட்டு சரி உடைஞ்சு கிடக்குது. அவ்வளோதான், இந்த பிரிட்ஜ் தான். ஓகே ஓகே. ஹிஸ்டரி வந்து அந்த போட்டுருக்காங்க. ஓகே ஓகே. நீங்கள் பிறந்தவங்க தான் இந்த ஊர் தான்? பிறந்தது வந்து அங்க கல்பட்டி. ஓ கல்பட்டி பிறந்து அங்க வளர்ந்தேன். அப்புறம் இங்க வந்து அப்பாட சொந்த இடம் தான். அப்பாட அப்பா வந்து இங்க இருக்கும்போது பெரிய இதா இருந்தது. சரி. டிரான்ஸ்போர்ட் சிட்டியா இருந்தது. இந்தியாவில இருந்து கப்பல் வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஆமா ஆமா, கொட்டி கிளம்பு மாதிரி இருந்தது. ரைட் ரைட். இப்ப வந்து அந்த அளவுக்கு இல்ல, டெவலப் இல்ல. ஹிஸ்டரி அங்க 1982 அந்த ராமானுஜம் கப்பல் வந்தது. இதான் ராமானுஜம் கப்பலா? ஓகே. இது வந்து 1982 வந்ததா? ஓகே. திரும்பி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி கவர்மெண்டால சொல்றாங்க. சரி, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இங்கே தான் அந்த தலைமன்னா நாம இருக்கோம். ஆமாம். அப்புறம் இங்கே இந்த பெரிய முன்னாடி இருந்தது ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு. ராமேஸ்வரம். ஸோ பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, இங்கே தான் அந்த ராமர் பாலம். ராமர் பாலம்னு சொல்லி இது ஆடம்ஸ். இதுதான் அந்த ராமர் பாலம். உள்ளது வந்து இதால ஃபெரி இப்படி போகுது அந்த ரோட். ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க 1982க்கு அப்புறம். அந்த இதாயிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாம்ப்பா. சில பிரச்சனைகளால. ரைட் ரைட். ஸோ நான் மன்னாரில் இருந்தேன், நேராக தலைமன்னாருக்கு வந்தேன். அப்புறம் தலைமன்னார்லேருந்து இப்போ நான் வந்து சரி இங்கே தான் தலைமன்னார்லேருந்து தான் நம்ம ராமேஸ்வரத்துக்கு இங்கேருந்து ஃபெரியில் போக முடியும். இப்போ அது இல்லை. 1980 வீப்பான் பார்க்க போகிறேன். இப்போ இங்கே வீப்பான் இங்கே போகிறோம். இதான் கடைசியாக போகுமா? வீப்பான் போயிட்டு இப்போ நான் அட்வான்ஸ் பிரிட்ஜை பார்க்க போகிறோம். ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தான் போக முடியல, இதுக்கும் போகலாமா? அங்கிட்டு போக முடியாதுன்னு தெரியல. தண்ணி இல்லைன்னா போக விடுவாங்க. நேவி அவங்க தாய்க்கு கேட்டு பார்க்கணும். ஓகே. அப்படி இல்லைன்னா நம்மள. ஆனால் இதுதான் கடைசி. ஆமாம், இதுதான் கடைசி. ஆனால் இது பார்த்தா தெரியுமா, அந்த மண்ணெல்லாம் தெரியுமா இங்கேருந்து பார்த்தாலே? தெரியும். அது கடல் லெவல், சி லெவலை பொறுத்து சி லெவலில் பொறுத்து இருக்குது. ஓகே ஓகே. இதுதான்ப்பா இந்த தலைமன்னார் பியர் அண்ட் ஃபெரி. ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்தது, இப்போ ஓடல. நான் நாகப்பட்டினத்தில் கண்காசன் துறைக்கு போட்டிருக்காங்க மறுபடியும். இப்போ அது மாதிரி எதுவும் போட்டாங்கன்னா தலைமன்னார்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஃபெரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு வரலாறு இருக்குது இங்கே. ஸோ நாம் இங்கே இருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து போக போகிறது இந்த இடம் தான். இதான் தலைமன்னார். ஓகே. நம்ம தம்பி நவீன் தான் நமக்கு 2வது கஸ்டமர். ஆமாம், ஆட்டோ கஸ்டமர். ஏன்னா நான் ஹையர் பண்ணேன். நண்பர் ஒருத்தர் வந்து எஸ்ரின்னு ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கிறா போல, நெகும் போல. அவ தான் முத என்னை நம்பி ஆட்டோல ஏறினா போல. அதுக்கப்புறம் என்னை நம்பி யாருமே ஏறல. அதுக்கப்புறம் நீங்க தான் இப்போ மாட்டினீங்க. நீங்க இல்லாம எப்படிப்பா கொடுப்பாங்க? இதுவா ரயில்வே ஸ்டேஷன். இப்போ அந்த வெள்ள பிரச்சனையால வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ட்ரெயின். அப்படியா? ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ எடுத்து வருவோமா? ஆமாம். நீங்கள் ஆட்டில் உட்காருங்க. அந்த ட்ரெயின் ரோட் வியூ பண்ணிப்பாங்க. இப்படியே போகலாமா? நேரம். இங்கே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் இப்போ ஆப்ரேட்டிவ்ல இல்லையா. கொலம்போலேருந்து நேராக தலைமன்னாருக்கே ட்ரெயின் இருந்திருக்கு முன்னாடி. இப்போ இல்லை போல இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் யாருமே நிற்கலை, எந்த வேலையும் நடக்கலை. இந்த தலைமன்னார் துறை. இந்த தலைமன்னார் துறை இங்கே அங்கே அந்த லைட் ஹவுஸ் தெரியுது. அங்கே தெரியுதா லைட் ஹவுஸு? சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம போகிற இடத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருக்குது. ஆமாண்டு அது அழைக்கிறேன். நாங்கள் சொல்கிறீங்க. சரி. இப்போ போயிட்டு போட் போட்டுருப்பாங்க. போனோன்னா
தலைமன்னார்ல இருக்கிற நாங்க வந்து அப்படிதான் சொல்றது பேர் எப்படி சொல்றோம். வழக்கமா அந்த ஊர் பேர் என்ன? வழக்கமா பேர் தலைமன்னார். ஐ பேர் தலைமன்னார். தலைமன்னார் தான். தலைமன்னார்ல ஒரு ஏரியா பேர் சொல்ற மாதிரி. இப்ப நாங்க போனது பேர்னு சொல்லுவோம், துறை. ஆமா பேரு. இப்ப நீங்க இந்த கிராமம், நீங்க இருக்கிற கிராமம் பேரு? நாங்க இருக்கிற கிராமம் பேர் வந்து பேர்னு சொல்லுவோம். தலைமன்னார் பேர். தலைமன்னார் பேர். தலைமன்னார் கிராமம்னு சொல்லுவாங்க. தலைமன்னார் கிராமம் மேற்பிரி சொல்லுவாங்க. சரி, 3 கிலோமீட்டர் போனோம். ஆமா, உள்ள போகணும். போட்டிருக்கு தெரியுதா? தலைமன்னார் கிராமம் 3 கிலோமீட்டர். இங்கேருந்து ரைட் சைடில் 3 கிலோமீட்டர் போகணும். மொத்த நாடு வேற லெவலில் இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோட்ல நீங்க வந்து கொள்ள முடியாது. அப்படி பள்ளம் இந்த ரோட்ல மன்னாட்டு தலைமன்னார். ஓ அப்படி. இப்பதான் போட்டுருக்காங்க. கதைச்சி போனேன்னு சொன்னா அந்த ஆட்டோ வந்து உங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா 10,000 செலவு வந்து அப்படியாப்பட்ட ரோட் இருந்தது. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, ஆட்டோ போறதே பயப்படுவாங்க முதல். அப்படி இருந்தது. இப்ப செஞ்சு தந்துருக்காங்க. பரவாயில்ல, பெரிய விஷயமாச்சே. இப்போ 4-5 வருஷமா தான் இப்படி இருக்கு ரோடு. 4-5 வருஷமா இப்படி இருக்காங்க. அது போட்டது என்னன்னா போட்டது, அதுக்கு பிறகு இப்ப செஞ்சிருக்காங்க. நல்லா போட்டிருக்காங்க. நல்லா தரமா போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா தலைமன்னார்ல வந்து 3 மதக்காரங்களும் கொஞ்சம் ஒற்றுமையா இருப்பாங்க. எப்படி சொன்னா இப்ப முஸ்லீம் ஒரு ஆள் இப்ப இறந்து போறாருன்னு சொன்னா 3 மதத்துக்காரங்களும் இந்த தொழிலுக்கு போக மாட்டாங்க. மீன் தொழிலுக்கு அப்படி லீவ் எடுத்துருவாங்க. இப்போ கிறிஸ்டியன் ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா முஸ்லீம் ஹிந்துவாக்கு எல்லாரும் லீவ் எடுப்பாங்க. அப்படியேப்பட்டவர் இருப்பாங்க. மத பிரச்சனைன்னு சொல்லி மத நல்லிணக்கம் நல்லிணக்கம் இருக்கீங்க. பெரிய விஷயம். மற்ற இடங்களை பார்க்கும்போது விட நாங்க கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்றோம். பெரிய விஷயம். உண்மையிலேயே வந்து மத நல்லிணக்கன்ற பேர்ல வந்து பல பேர் வந்து சும்மா அப்படி பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்றப்போ மற்ற மதத்துக்காரங்க அவங்க எங்கேயும் வேலைக்கு போகாம அவங்க கூட வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னாலே பெரிய விஷயம் தான். ஓகே ஓகே. ஆனா அந்த அளவுக்கு பெருசா டூரிஸ்ட் வர்றது இல்லைல்ல? அந்த அளவுக்கு வந்து இன்கம், டூரிஸ்டர் இன்கம் குறைவு, பெருசாக இல்லை. வாராது. ஆனா இங்க தொழில் இப்போ என்ன தொழில் இங்க? பெரும்பாலும் வந்து ஃபிஷிங் தான். எல்லாம் மீனா சொல்லிட்டான். அங்கிட்டே கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா டீச்சிங் அது இது போவாங்க. டீச்சிங் போகிறான். மற்றபடி வேற ஒன்று குறைவு தான். ஸோ ராமர் பாலத்துக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று இந்த பக்கம் போனால் அங்கேருந்து ஓரளவுக்கு பார்க்கலாம். அதே இப்போ இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா நாம் இன்னும் நல்லா பக்கத்துல இருந்து பார்க்கலாமா. 1 கிலோமீட்டர் இந்த வெயிலில் நடக்கிற தம்பிக்கு ஓகேவான்னு கேட்டேன். தம்பி இந்த ஊரில் பழக்கப்பட்டவர் போல, சாதாரணமாக சொல்லிட்டா போல. எனக்கு மனசுக்குள்ள அவர்கிட்ட கேட்கும் போதே எனக்கு பக்கு இருந்து எப்படி இந்த வெயிலில் வந்து எதுவும் நடக்க போகிறோம் அப்படின்னு. ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள மாதிரி போகுது. தண்ணியில் நிறைய ஏதோ நிற்கிது. வழி இருக்குமா? போகுமா? போகும் தான் நினைக்கிறேன். இதான் வந்து ட்ரைனேஜ், அந்த டாய்லெட் இது வேஸ்டேஜ் க்ளீன் பண்ணுறது. அமெரிக்கா சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆமாம் பப்ளிக் சர்வீஸ் தான் கொஞ்சம் நல்லா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சிவசெய்தி? நல்ல சுகம். நான் உங்களோட யூடியூப் அவ்வளவு வீடியோவும் பார்த்திருக்கேன். நான் உங்களுக்கு இது ஒன்று போடலாம் நினைச்ச தலைமன்னார் பக்கம் வருவீங்களான்னு கேட்பேன். அதான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, ஓகே. நல்லா இருக்கும். எப்படி போ தொழிலாம்? ஓகேண்ணா. சரி சரி, மிக்க நன்றி. மகிழ்ச்சி. தனி தமிழ்ல தனி தமிழ். நான் நேர்ல பார்க்க கிடைக்க மாட்டேன், வீடியோக்கு மாட்டேன். வீடியோல தனி தமிழ்ல நான் பார்த்தேன். ஆமா, ஓகே, நன்றி. ஒரு வித்தியாசமான அனுபவம் தெரியுமா? எங்கேயா போறப்போ அந்த மாதிரி நம்ம கிட்ட பேசுறது அப்படின்ட்டு ஒரு சாதாரண நல்லா இருக்கும். யாருமே தெரியாம வந்து சிரிச்சு பேசுவாங்க நம்ம கிட்ட. தமிழ் நல்லா இருக்கும். ஆமா, நன்றிப்பா. மாதிரிமா இந்த இதோட இல்லை போல இருக்கு. அவ்வளோதான் போல இருக்கு. அப்புறம் ஆட்டோ மாட்டிக்க போகுது தம்பி. ஏற்கனவே மாட்டி 3 மணி நேரம் போதா உள்ள வழி. ஏற்கனவே இப்படித்தான் மாட்டி இங்க பக்கத்துல ஆளுக்கு வருவாங்க தானே? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் வேலையை போயிருப்பாங்க. ஓகே ஓகே, கால் பண்ண வருவாங்க. ரைட்.
ஆடம்ஸ் பீச். இங்கே தான் ஆட்டோ நிறுத்தணும்னு நினைக்கிறான்ல. போகலாம். போகலாமா? இல்லைப்பா, வேலைக்கு ஆகாதுப்பா. மண்ணில் சீக்கிரம் இந்தா மண்ணு தான். நடந்து போகணும். ஓகே. ரோட்டால போனோம்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ரோட்டில் நம்ம இந்த 4x4 வண்டி கொண்டு வந்தோம்னா அழகாக உள்ள அடிச்சுட்டு போகலாம். ஓகே, நாங்கள் வந்து இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜுக்கு வந்திருக்கிறோம். இங்கேருந்து இதான் இங்கே போட்டுருக்கு பாருங்கள், ஆடம்ஸ் பிரிட்ஜ் வியூ பாயிண்ட்டு. இங்கெல்லாம் பெருசாக யாருமே வர்றதே கிடையாது. இதான் ஆடம்ஸ். இதுலேருந்து இதுக்குள்ளே இப்படி போகணும், இதுக்குள்ளே போகணும். ஆடம்ஸ் பிரிட்ஜு இப்படி நல்லா இருக்கா? உள்ளே போவோம். தூரத்தில் கடல் தெரியுதா? இதோ அங்கே தெரியுதா? அங்கே தான் போக போகிறோம். இதா இங்கேருந்து இதுக்கப்புறம் நடந்து போகணும். அதுவும் காலில் ஷூ எல்லாம் கழட்டிட்டு செருப்போடு போகணும். அங்கே போகணும்ப்பா, அந்த இடத்துக்கு போகணும். எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கு பாருப்பா இங்கே. ஐயோ, இது எப்படி ஒதுங்குறதுன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து வர பிளாஸ்டிக். ஓ, இது கடலில் வர குப்பையா? அட்டா பாவமே. நாங்கள் அந்த பக்கம் போகல, இந்த பக்கம் தான் நாங்கள். ஓகே. நாங்கள் வந்து தண்ணியிலே அந்த ராமர் பாலத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். பாலம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இவ்வளோ தண்ணி உங்களுக்கே தெரியும். என்னோட அந்த தண்டை வரைக்கும் தான் தண்ணி இருக்குது. இங்கே பறவைகள்லாம் உங்களுக்கு தெரியுதா? இந்த பறவைகள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வர பறவைங்களாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் இங்கே தலைமண்ணா வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லாக கருப்பாக இருக்குல்ல, கருப்பு மண் தெரியுதா உங்களுக்கு? ஷைனாக இருக்குது. தெரியுதா தூரமாக? அந்த தூரமாக தெரிகிற அந்த 1000 தீவில் ஒரு தீவாக அப்படியே போகிறதா வந்து இந்த ராமர் பாலம் நினைக்கிறேன்.